இப்பொழுது யூடியூப் காணொளி வாயிலாக, வண்ணத் தொலைக்காட்சி வாயிலாக, பத்திரிகைகள், செய்திகள் வாயிலாக பல்வேறு விதமான பரிகாரங்களை தங்களுடைய அனுபவ அறிவை கொண்டு, தெரிந்த அறிவை கொண்டு சொல்கிறார்கள். பொதுமக்கள் உங்கள் இதய தராசில் நிறுத்து பாருங்கள். எது சரி, எது தவறு என்று நீங்கள் நிறுத்து பாருங்கள், செய்து பாருங்கள். பலன் தந்தால் பயனடையுங்கள், இல்லை என்றால் விட்டுவிடுங்கள். ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். உங்கள் வறுமை நீங்க, வாழ்வு வளம் பெற, செல்வம் கொழிக்க, வீடு முழுவதும் பணமழை பொழிய, வறுத்த கடலையை வடகிழக்கு மூலையில் தேய்பரியில் பகலில் மென்று சாப்பிட்டுவிட்டு கை கழுவினால் உங்களுக்கு வாழ்வு வளம் பெறும் என்று சொன்னால் அது சரியா தவறா என்பதை உங்கள் இதய தராசில் நிறுத்து பாருங்கள். சரி என்று பட்டால் ஏற்றுக்கொள்ளுங்கள், தவறு என்று பட்டால் விலக்கி விடுங்கள். பலன்கள் எல்லாம் புத்தகத்தில் அப்படியே இருக்க வேண்டும் என்கின்ற அவசியமில்லை. பரிகாரம் சொல்லி பொதுமக்கள் செய்து பலனடைந்தாலும் கூட அவற்றையும் ஏற்றுக்கொள்ளலாம், தவறொன்றும் கிடையாது. ஏனென்றால் ஏடுகளில் இல்லாதது பலதும் உண்மையாக இருக்கிறது, பலதும் உண்மையாக இருக்கிறது ஏடுகளில் இல்லை என்பதுதான் நிதர்சனமாக உண்மை. எனவே பரிகாரங்களை எந்த இடத்திலிருந்து வேண்டுமானாலும் நீங்கள் கேளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள், பார்த்து கொள்ளுங்கள், செய்து பலனடையுங்கள். உங்களுக்கு பலன் தந்தால் அதை தொடர்ச்சியாக கடைபிடிங்கள், இல்லை என்றால் விட்டுவிடலாம்.